அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு கதையை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். கதையின் தலைப்பு அவசரப்படாதே. வலைத்தமிழ்.comல இதை படித்தேன். இதில் எடுத்ததும் கண்ணன்னு ஒரு கேரக்டர், அவர் தான் கதாநாயகன். தன் மனைவிட்ட புலம்புறாரு. இந்த முதலாளி கொஞ்சமாவது நன்றி இருக்கா? இத்தனை வருஷமா இந்த ஆளுக்கு மாடா உழைக்கிறேனே, என்னை மதிக்கிறாரா? என் உழைப்பை மதிக்கிறாரா? இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு? நானும் அவரும் இன்னொரு ஆளும் சேர்ந்து இந்த கம்பெனியில் வேலைக்கு ஆரம்பித்தோம். அவர் முதலாளியாக இருந்தார். நாங்கள் எல்லா வேலையும் பார்த்தோம். மாடா உழைச்சோம். இன்னைக்கு இந்த கம்பெனியில் இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் எனக்கு எந்த மரியாதையுமே கொடுக்க மாட்டார் இந்த முதலாளி. நிறைய புது புது ஆளுங்க வேலைக்கு சேரும் போதெல்லாம் என்னை சூப்பர்வைசராகவே ஆக்கவே இல்லை. அவர் இன்ஜினியரிங் படித்த பசங்களை கொண்டாந்து சூப்பர்வைசராக போட்டார். அதில் வந்ததும் ஒரு வருஷம் ஒருத்தன் வேலை பார்த்தா ஓடி போயிட்டான். அப்பயே மூக்கு உடஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கடுத்து 20 பேரை கொண்டு வந்துட்டாரு. சூப்பர்வைசராக வர்றாங்க போகிறாங்க. ஆனால் எனக்கு வெறும் டெக்னீஷியனாக தான் வச்சுருக்கிறாரு. எந்த மரியாதையுமே கொடுக்க மாட்டார். நானும் இவ்வளோ உழைக்கிறேன் இந்த கம்பெனிக்கு, ராப்பகலாக உழைக்கிறேன்ல, எங்கேயும் போக மாட்டேன், நன்றியுள்ள நாயாக கிடப்பான்னு நினச்சிக்கிட்டு தானே இவர் இப்படி பண்ணுறாரு. எனக்கு மட்டும் வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. எல்லா வெளி கம்பெனிலேருந்து என்னை கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க வாங்க வந்தால் நல்லா பார்த்துக்குறோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த முதலாளிக்கு தெரியுதா தெரிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண போகிறேன், வேறு இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு மனைவிட்ட. இப்போ மனைவி சொல்கிறாங்க, அவசரப்படாதையா, அவசரப்படாத, நமக்கு பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்குது, அதுகளுக்கு இன்னும் நிறைய காலம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய வேலை இருக்குது. நீ பாட்டுக்கு ஏதாச்சும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காத, யோசி, நமக்கு இருக்க வேலையை விட்டுட்டு என்ன செய்யறதுன்னு மனைவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு குரல், அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்றது. யாருப்பாருன்னா அவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வர்றாரு. வாராமசாமி உள்ள அப்படின்னா உள்ள உட்காந்துட்டு, ஆனால் இந்த மாதிரிண்ணே, நானும் 20 வருஷமா வேலை பார்க்குறேன் நம்ம கம்பெனியில், உங்களுக்கு தெரியும்லண்ணே. ஆமாப்பா தெரியும்ப்பா. இல்லைண்ணே இது சரியாக வரலண்ணே, திருப்பூரில் இன்னொரு கம்பெனியில் என்னை வேலைக்கு கூப்பிட்றாங்கண்ணே, நான் அங்கே போகலான் இருக்கேன், உங்களையும் வர சொல்கிறாங்கண்ணே, வந்தால் நல்லா பார்த்துக்குவாங்கண்ணே, நல்லா சம்பளம் தரேன்றாங்கண்ணே. சரிப்பா, அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் ஏற்கனவே இந்த குழப்பத்தில் இருக்கப்ப இந்த பையன் சொல்லும்போது இவருக்கு ஒரு இதாக ஆகுது. அப்போ ஆனால் இன்னொரு விஷயம்ண்ணே, இப்போ புதுசாக ஒரு மோட்டர்லாம் தயாரிச்சோம்ல, அதில் இருக்க டிராயிங் ஒரு 3 டிராயிங் இருக்காமண்ணே, அதுவும் கொண்டு வர சொன்னாங்கண்ணே, அதை கொடுத்தா பணம் 10,000க்கு மேலே தனியாகவே தர்றாங்களாமண்ணே அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு அந்த கண்ணனுடைய மனைவி அவர் யோசிச்சுட்டு முடிவு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிடுது. அந்த அம்மா சொன்ன தோரணையிலேயே அந்த வந்தவருக்கு புரிஞ்சு போயிடுது, அவங்க விரும்பலை இந்த விஷயத்த அப்படின்னு. அவன் மனைவி விரும்பலைன்றது தெரிஞ்சு, சரிங்கண்ணே அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் மறுநாள் கண்ணன் வேலைக்கு போகிறவர் யோசிக்கிறாரு. ஆமாம், இந்த ஆளுக்கு வேலை பார்த்து இவ்வளவு நாள் நன்றியோடு இருந்து என்ன பயன்? ஒன்றும் இல்லை, நம்மளை வெறும் டெக்னீஷியனாகவே வச்சுருக்காரு. அவன் சொன்ன மாதிரி அந்த டிராயிங் எடுத்து கொடுத்து நமக்கு பணமும் வரும், வேலையும் கிடைக்கும், நம்ம செஞ்சிடலான்ட்டு ஒரு பதட்டத்திலே இருக்காரு. ஆனால் இத்தனை நாள் அந்த ஆள் ஒரு உழைப்பாளி, சின்சியரான ஆள். அந்த டிராயிங்கை எடுக்கிறேன்னு என்ன திருடுறது தானே, அந்த போய் ஒரு டிராயிங் எடுக்கிற அவர் பதட்டத்தோட போறாரு. ஒரு வழியாக ஒரு டிராயிங்கை எடுத்து சட்டைக்குள்ளே வச்சுட்டார். எப்படியா சமாளித்து சாயங்காலம் வெளியேறிடணும், வாட்ச்மேன் இருந்து தப்பிச்சு போனால் போதும், நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வச்சுட்டு பதட்டத்தோடயே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் முதலாளி கூப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ, முதலாளி கூப்பிட்றாருன்னு இங்கே கை கால் நடுங்கிருச்சு இவர் கண்ணனுக்கு. பதட்டம், என்னது அப்படின்ட்டு சரின்ட்டு முதலாளி ரூம் போனால் அங்கே ஏற்கனவே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. முதலாளி கூப்பிட்றாரு, வா கண்ணா, நல்லா இருக்கியா, சரி போய் நம்ம டிராயிங்லாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது. எடுத்ததுமே இவருக்கு ஐயோ யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு மனசு நொந்து போய் இருக்கிற டிராயிங் எல்லாம் மற்ற டிராயிங்கையும் சேர்த்து எடுத்துட்டு வர்றாரு. வச்சதும், என்ன இந்த ஒரு டிராயிங் மட்டும் ஈரமா இருக்கு அப்படின்னதான், அந்த டிராயிங் உள்ள சட்டைக்குள்ள வச்சிருந்தது, வேர்வையில் நனைஞ்சு போச்சு. இல்லை முதலாளி, வரும்போது தண்ணி பட்டுருச்சு, கவனமா இருக்கக்கூடாது கண்ணா அப்படின்ட்டு அந்த டிராயிங்கை விரிச்சு வச்சு அந்த 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு முதலாளி. இவரையும் உட்கார வச்சிருக்காரு. சரிங்க சார், ஆள் ஓகே அப்படின்னதும் அவங்க எல்லாரும் எந்திரிக்கிறப்ப கண்ணன் எந்திரிக்கிறாரு. முதலாளி எந்திரிச்சிட்டு, நல்லது, கண்ணா புது யூனிட் ஆரம்பிக்கிறோம், இவங்க தான் உங்க கூட ஒர்க் பண்ண போறாங்க, இவங்களை பூரா ஹேண்டில் பண்ற உன் வேலை, இனிமேலாவது பார்த்து அந்த புது யூனிட்டை ஓம் பொறுப்பில் கொடுக்குறேன், நீ பாரு அப்படிங்கிறாரு முதலாளி. கண்ணனுக்கு அப்படியே மனசு நொந்து போயிடுது. சே, இப்படி முதலாளி நம்ம இப்படி தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வர்ற மாதிரி கதை முடியும் போது ஒரு அருமையான பாயிண்ட்டை இந்த எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. ரொம்ப காலமாக ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற எல்லாரும் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. என்னன்னா, முதலாளி சொல்லுவார், கண்ணா எத்தனையோ தடவை நாசுக்கா சொல்லிட்டேன், நீ அந்த படிப்புக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த படிப்பு படிக்காமலே விட்டுட்ட, அதனால உன்னை வளர்த்துக்கிறவே இல்லை, உன் அறிவை நீ பெருக்கவே இல்லை, அதனால உன்னை நான் ப்ரொமோட் பண்ணவே முடியல, டெக்னீஷியனாகவே வைக்க வேண்டியதாகி போச்சு, உனக்கு திறமை இருந்து நீ அந்த அறிவை வளர்த்துக்கிற மாட்டேன்ட்ட, இனிமேலாவது
உன் அறிவை வளர்க்குற மாதிரி கூடுதலாக படி, ஓய்வு நேரங்களில் படித்து முன்னேறதுக்கு வழியை பாரு. இந்த யூனிட்டை உன் பொறுப்பில் கொடுத்துருக்கேன், உன் அறிவை பயன்படுத்தி மேலே வர்றதுக்கு பாரு கண்ணா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உண்மை இதுதான். நம்ம ரொம்ப காலமாக ஒரு கம்பெனிலேயோ எதிரே வேலை பார்க்குறோம், அப்புறம் சொல்கிறோம் நாங்கள் இவ்வளோ நாள் வேலை பார்க்குறோம், எனக்கு எதுவுமே கொடுக்கல, முன்னேறவே விட மாட்டாங்க, இன்க்ரிமெண்ட் இல்லை, ப்ரொமோஷன் இல்லைன்னா நீங்கள் அங்கே தேங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து முன்னேறதுக்காக நீங்கள் எதுவும் படிக்கவோ அந்த உங்கள் துறை சார்ந்து உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ளோ பண்ணாதனால தான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்களே, அதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் முன்னேறி வெளியே வர முடியலை அப்படின்றத இந்த கதையை படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிற முடியுது. ஆகவே ஒரு வேலையில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வேலை சார்ந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டு அறிவை வளர்த்துக்கிட்டே இருந்தால் தான் மென்மேலும் முன்னேற முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன். அப்போ கண்ணனுக்கு ஒரு வார்த்தை கேட்டுச்சு இந்த முதலாளி இப்படி சொல்லும்போது, அவசரப்படாதேன்னு மனைவி சொன்னாலே அது ஒரு அசரீரியாய் கேட்டது அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் முடிக்கிறாரு. இந்த கதை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.